ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவலா குக்கிங் சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். வதங்கிருச்சு. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குருமிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கலரி விடுங்க. கொஞ்சம் எல்லாம் வதங்கட்டும். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 3 வரமிளகா. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் குருமிளகு போட்டிருக்கோம், அதனால் வரமிளகாய் கம்மியாக சேர்த்திக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இந்த குழம்பு வந்து சளிக்கு அவ்வளோ நல்லது. பூண்டு இஞ்சியும் சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கலாம் தேவைக்கேற்ப. தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.